பேச்சாளர் கோவை முகுந்தனுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பரப்ப ஓடிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா எல்லாருமே நம்மள மாதிரி சந்தோஷமா இருக்காங்களா, எல்லாரும் நம்மள மாதிரியே இயல்பா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விதாங்க. எத்தனையோ பேர் ஏழை எளியவர்களா இருக்காங்க, எத்தனையோ பேர் நோயால அவதிப்படுறாங்க, எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம வயதானவர்கள், குழந்தைகள், பெண்கள் என்ற எல்லோருமே ஒரு விளிம்பு நிலையில இருக்காங்க. இந்த மாதிரியான நபர்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்மளோட மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு அடி ஆழத்துல ஒரு சின்ன ஆசை, ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்கின்ற வகையில தான் நம்முடைய பிரபஞ்சம் ட்ரஸ்ட் செயல்பட்டு இருக்காங்க. வள்ளுவர் கூட ஒரு குரல்ல, ஈகை என்ற குரல்ல, இன்னாது இறக்கப்படுகள் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு, அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாவது அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட குரலுக்கே எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய பிரபஞ்சம் ட்ரஸ்டோட மிக அருமையான செயல்பாடுகள் நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படுகிறது நண்பர்களே. பிரபஞ்சம் ட்ரஸ்ட் பல ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பா கொரோனா காலகட்டத்துல அவர்கள் செய்யாத அளப்பரிய செயல்களே கிடையாது. எத்தனையோ விதமான உதவிகளை, மருத்துவ உதவிகள், பொருள் உதவிகள், சாப்பாடு உதவிகள் என்று பல பேருக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவங்க குழந்தைகள் காப்பகமும் முதியவர்கள் காப்பகமும் கொண்டு வரலாம் என்று நம்மளிடம் ஆதரவை தேடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகப்பெரும் ஒரு தொண்டை ஆற்றக்கூடிய நம்முடைய பிரபஞ்சம் ட்ரஸ்டுக்கு நம்முடைய சிறு தொண்டான பொருள் உதவியோ, இட உதவியோ, பண உதவியோ ஏதோ ஒரு ரீதியாக உதவி செய்தோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ட்ரஸ்ட நம்ம வளர்த்து விடுறதுக்கு ஒரு சின்ன பங்கா நம்முடைய சேவையும் இருக்கும் என்று சொல்லி அவர்களை ஆதரிப்போம் என்று விடைபெறுகிறேன். பேச்சாளர் கோவை